ஆண்டவர் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில் கர்த்தர் அதிகாரம் உள்ளவராய் இருந்தார். அவர் அதிகாரம் உள்ளவர், அதிகாரம் உடையவர். அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணினார், அதிகாரத்தோடு பிசாசுகளை விரட்டினார். அவர்கிட்ட அதிகாரம் இருந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? சரி, அந்த அதிகாரத்தை அவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். ஏற்கனவே சீஷர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். இப்பொழுதும் அவர் ஜீவனோடு இருப்பதினால் நமக்கும் அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அதிகாரம் உள்ளவர்கள் என்பதை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு நமக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை உணர்ந்தவர்கள் சேதப்பட மாட்டாங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை அறிந்தவர்கள் அவர்களை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா வாக்கு பண்ணி இருக்கிறார், உங்களை ஒன்றும். இன்னைக்கு ஏன் சேதம் உண்டாகிறது? ஜனங்களுக்குள்ளாக சேதம் உண்டாவதற்கு காரணம் என்ன? அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை, அதிகாரம் தெரியவில்லை. எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன அப்படின்னு விசுவாசிகள் உணர்ந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட வசனங்களை தியானிக்கிறது குறைந்து வருகிறது. இன்னைக்கு விசுவாசிகள் சீசராக மாற்றப்பட்டு இருக்கணும். அப்போ சீசர்களாக மாற்றப்பட்டவர்கள் கட்டாயம் கர்த்தர் கொடுத்துற அதிகாரத்தை தெரிந்து வைத்திருக்கணும். என்ன அதிகாரம் கொடுக்கிறார்? சீசர்களை அழைத்து மிதிக்கவும் உங்களுக்கு சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களை சேதப்படுத்த முடியாது. இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துவோமானால், அதிகாரத்தை அறிந்து பயன்படுத்துவோமானால் நாம் சேதப்படுவதில்லை. அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவர் கொடுத்த அதிகாரங்கள் எங்கெங்கே செயல்படுகிறது